ஓம் ஸ்ரீ குருப்பியோ நமஹ. ஸ்ரீ மகாபரிவாஜரணம் மகாபரிவாஜரணம் மகாபரிவாஜரணம். இன்றைக்கி தெய்வத்தின் குரல் பாகம் 5 சங்கர சரித்தம் என்ற தலைப்பில் பெரியவா சொல்கிறத மேலே வாசிக்கிறேன். இது பக்கம் 645 ஆரம்பிக்கிறது. குரு பரம்பரையில் சந்நியாசிகள் நாராயணனிலிருந்து ஆரம்பித்து சுகாச்சாரியால் வரையில் நம்முடைய குரு பரம்பரையில் எவரும் நாம் நினைக்கிறபடி சந்நியாசியாக இருக்கவில்லை. அவர்களில் எவரும் தலையை முண்டனம் பண்ணிக்கொண்டு காஷாயம் கட்டிக்கொண்டு பூணலை அறுத்து போட்டவர்கள் இல்லை. பேசாத ஆதிகுரு தட்சிணாமூர்த்தியும் கூடத்தான். அவர் நாராயணன் பிரம்மா ஆகியவர்கள் தெய்வங்களாகவே இருந்தவர்கள். தெய்வங்கள் மனிதர் மாதிரி 4 ஆசிரமம் வகிப்பதில்லை. வசிஷ்டர், சக்தி, பராசரர், வியாசர் ஆகிய 4 பேரும் ரிஷிகள் என்னும்படியாகவே இருந்தார்கள். ரிஷிகளையும் விஷயம் தெரிந்தவர்கள் மனுஷ ஜாதியுடன் சேர்க்காமல் தேவஜாதி போல இன்னொரு தனி இனமாகத்தான் சொல்வார்கள். ஆகாசத்தில் ஈஸ்வரனின் சுவாசம் மந்திரங்களின் ரூபத்தில் இருப்பதை தங்களுடைய அதீந்திரிய சக்தியால் கண்டு கிரகித்து லோகத்துக்கு அந்த மந்திரங்களை வெளியிட்டு பரமோபகாரம் செய்தவர்களே ரிஷிகள். அதனால் ரிஷி என்பதற்கு இலக்கணம் மந்திர திருஷ்டா, மந்திரத்தை கண்டுகொள்ளக்கூடியவர் என்று சொல்லியிருக்கிறது. இப்பேற்பட்ட சக்தியை பெற்ற ஒருவர் மனுஷ ஜாதியின் எல்லைக்கு அப்பாற்பட்ட ஸ்திதிக்கு போய்விடுகிறார். ஞான திருஷ்டி முதலான அநேக தெய்வீக சக்திகள் வாய்க்கப்பட்ட அந்த ரிஷிகளை தனி வர்க்கமாகத்தான் சொல்லியிருக்கிறது. தெய்வீகம், மானுஷம், ஆசுரம் என்பதாக முறையே தெய்வத்தை குறித்து, மனிதரை குறித்து, அசுரரை குறித்தது என்று 3 கிளாஸுகளை சொன்னதோடு நிறுத்தாமல் தெய்வீகத்திற்கு அடுத்தாற்போலவும் மானுஷத்துக்கு முந்தியதாகவும் ஆர்ஷம் என்றும் ஒரு தனி கிளாஸ் சொல்லியிருக்கிறது. ஆர்ஷம் என்றால் ரிஷிகளை குறித்தது என்ற அர்த்தம். இப்படி மனித ஜாதிக்கு மேலே போன ரிஷிகளாகவே வசிஷ்டரிலிருந்து வியாசர் வரை இருந்தார்கள். அவர்களில் யாரும் பூணலை அறுத்து போட்டுவிட்டு தலையை மொட்டையடித்து கொண்டு காவி கட்டி கொண்டிருந்த சந்நியாசிகளாக இல்லை. ஆனாலும் இவர்கள் எல்லாம் பிரம்மஞான சித்தி பெற்றவர்கள். அதாவது மனிதராக பிறந்தவர்கள் சந்நியாசம் வாங்கி கொண்டு அடைகிற லட்சியம் எதுவோ அதை அடைந்தவர்கள். தட்சிணாமூர்த்தி, நாராயணன், பிரம்மா ஆகிய தெய்வங்களின் பிரம்மஞானத்தை பற்றி சொல்ல வேண்டியதே இல்லை. அப்புறம் சுகர், அவர் எப்படி இருந்தார்? அப்படி இப்படி எப்படி என்று எதுவுமே சொல்ல முடியாத அத்வைத நிலையிலேயே கர்ப்பத்தில் தோன்றிய நாளாக இருந்தவர் அவர். அவரும் தலையை முட்டை எடுத்து கொண்டதாக சொல்லியிருக்கவில்லை. காஷாயம் கட்டிக்கொள்ளவில்லை. எந்த வஸ்திரமே கட்டிக்கொள்ளவில்லை. ஸ்திரீ புருஷ பேதங்களே அடியோடு தெரியாதவராக இருந்ததால் குழந்தை போல வஸ்திரமே இல்லாமல் பாட்டுக்கு சஞ்சாரம் பண்ணி கொண்டிருந்தார். அவதூதர், திகம்பரர் என்று சொல்லுகிறபடி இருந்தார். அவதூதர் என்றால் சகலத்தையும் விட்டுவிட்டவர். திகம்பரர் என்றால் திக், அம்பரம் என்ற 2 வார்த்தைகள் இருக்கின்றன. திக் என்றால் திசை, தமிழில் திக்கு என்கிறோம். அம்பரம் என்றால் வஸ்திரம், பீதாம்பரம் என்கிறோம். பீதமான மஞ்சள் கலரான அம்பரம், மஞ்சள் வஸ்திரம்தான் பீதாம்பரம். திகம்பரம் என்றால் திசைகளே வஸ்திரம். அப்படியென்றால் 8 திசையும் நம்மை எப்பொழுதும் சூழ்ந்திருக்கின்றன. வஸ்திரம் போட்டு கொண்டுள்ள போது முதல் சுற்றாக நம்மை வஸ்திரம் சூழ்ந்து கொண்டு விடுகிறது. அப்புறம்தான் திக்கு சூழ்வது. வஸ்திரத்தை அழுத்து விட்டால் திக்குகளே நேராக நம்மை சூழ்ந்து விடுகின்றன. அதைத்தான் திகம்பரம் என்பது. அப்படி இருப்பவர் திகம்பரர். நிர்வாணமாயிருப்பவர் என்று சொல்கிறோம். பிரம்ம நிர்வாணம் என்னும் சத்தியமான நிலையிலேயே சதாவும் இருந்த சுகர் வஸ்திரமில்லாமலும் நிர்வாணமாக இருந்தார். நிர்வாணம் ஜைன மதத்தையும் பௌத்த மதத்தையும் ஒன்று மாதிரியே இணைத்து பேசுவது வழக்கம். ஜைனர்களில் வஸ்திரமில்லாமல் இருக்கும் பிரிவினரே ஜாஸ்தி. ஸ்ரமணர் எனப்படும் அவர்களை தமிழில் சமணர் என்றும் அமணர் என்றும் சொல்வார்கள். அதனாலேயே நிர்வஸ்திரமாக இருப்பது அம்மணம் எனப்படுகிறது. அமணர்களுடைய லட்சியத்தை பௌத்தர்களின் நிர்வாணத்தோடு ஒன்றுபடுத்தியே அம்மணமாயிருப்பதை நிர்வாணம் என்றும் சொல்வதாயிற்றோ என்னவோ. நிர்வாணம் என்பதற்கு நேர் அர்த்தம் தீபத்தை ஊதி அணைப்பது. ஒரே சூடாக தகித்து கொண்டு பிரகாசித்து கொண்டிருந்த சுடர் அடியோடு இல்லாமலே போய்விடுவதுதான் நிர்வாணம். இப்படி அக்னியை க்ஷணத்தில் அடியோடு இல்லாமல் பண்ணிவிடுகிற மாதிரி வேறு எதையும் பண்ண முடியாது. ஜலத்தை கீச்சி பொங்க வைத்து கொண்டு தான் வற்றடித்து இல்லாமல் பண்ணணும். இப்படியே மற்ற பூதங்களையும் அப்பொழுதும் கூட அவையெல்லாம் அணுக்களினால் ஆனதால் நாம் அழிந்து விட்டதாக நினைத்த பிறகும் நம் கண்ணுக்கு தெரியாவிட்டாலும் வேறே ரூபத்தில் இருந்து கொண்டுதான் இருக்கும். மேட்டரை டெஸ்ட்ராய் பண்ணவே முடியாது என்று சொல்கிறார்கள். அக்னி அணுக்களானது அல்ல. அக்னி எரிவதற்கு தான் ஆக்சிஜன் வேண்டுமே தவிர அக்னியே ஆக்சிஜன் அணுக்கள் தான் என்று நினைத்து விடக்கூடாது. அணுக்களால் உண்டாகாததால் அக்னிக்குத்தான் அடியோடு ரூபமே இல்லாமல் பண்ணி அழிக்க முடிகிறது.
அம்மாதிரி அணிந்து போவது தான் நிர்வாணம். பூதங்களிலேயே ரொம்ப வீரியத்துடன் இருப்பது அக்னி. அக்னியின் சின்ன பொறி மேலே பட்டால் கூட தாங்கிக் கொள்ள முடியவில்லை. அந்த சின்ன பொறியே பெரிய ஜுவாலையாகி ஊரையெல்லாம் கொளுத்தி விட முடியும். காற்று ஜலம் முதலான எந்த பூதத்துக்கும் இத்தனை வீரியம் இல்லை. ஆனாலும் இப்படி இருக்கும் அக்னியைத்தான் அடியோடு ரூபமில்லாமல் அழிக்க முடிகிறது. காற்றை அழிக்க முடியுமா? ஜீவாத்மா பாவம் என்று ஒன்று கண் காது மூக்கு முதலான அநேக அவயங்களை கொண்ட சரீரத்தின் 100 லட்சம் அனுபவங்களை பெற்றுக்கொண்டு ரொம்பவும் ஸ்ட்ராங்காக இருக்கிறது. மனசு, சித்தம், புத்தி, அகங்காரம் என்ற நாளை கொண்ட அந்தக்கரணம் என்பதால் ஒவ்வொருவருக்கும் தனித்தனியாகத்தான் தான் ஒரு ஜீவன் என்ற பாவம் ஏற்பட்டிருக்கிறது. இந்த நாளையும் கொஞ்சம் கூட அடக்கி கட்டுப்படுத்த முடியவில்லை. அந்தக்கரணத்தின் ஆசைகளை சரீர அவயங்களின் மூலம் அனுபவித்து கொண்டே போவதாக இருக்கிறது. சரீரமே நான் என்று நினைப்பதான ஜீவாத்மா பாவம் ஆணிவேர் விட்டுக்கொண்டு ஆழமாக ஏற்பட்டு விடுகிறது. ரொம்ப வீரியத்துடன் அக்னியைப் போல வறுத்தெடுப்பதாக அது இருக்கிறது. அப்படிப்பட்ட அதை அடியோடு அழித்து விடுவதும் அக்னியை அழைப்பது போலதான் என்பதாலே இதற்கும் நிர்வாணம் என்ற பெயர் கொடுத்தார்கள். கொஞ்சம் கொஞ்சமாக சாதனா மார்க்கத்தில் முன்னேறித்தான் அந்த நிலையை அடைய முடியுமானாலும் கடைசி படியில் ஈஸ்வரானுகிரகம் என்பது ஒரு புயல் காற்று அடித்து தீபத்தை க்ஷணத்தில் அணைப்பது போலத்தான் ஒரே வீச்சில் ஜீவாத்ம பாவத்தை அழிக்கும். அதனால் நிர்வாணம் என்று பெயர் கொடுத்திருப்பது ரொம்ப பொருத்தமாக இருக்கிறது. ஓம் ஸ்ரீ குருப்யோ நமः. ஸ்ரீ மகாபரிவாஜனம் மகாபரிவாஜனம் மகாபரிவாஜனம்.